இப்போ நான் பண்ணிட்டு இருக்குது ஒரு ஹேர் ஆயில் பிஸ்னஸ். சரிங்களா, நிறைய பேர் புதுசு புது கஸ்டமர்ஸ் டெய்லி வருவாங்க. நிறைய பேர் ரெஃபரல் மூலமாக ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஆன்ட்டி சொன்னாங்க, அங்கிள் சொன்னாங்க அப்படின்னு வராங்க. அப்போ நானே பர்சனலாக அவங்களுக்கு நிறைய டவுட் கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ரிப்பீட்டடாக நான் சில விஷயங்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் அப்லோடும் பண்ணணும். ரிப்பீட்டடாக வாட்ஸ்அப்பில் டெய்லி என்னால் ஆன்சரே பண்ண முடியாத அளவுக்கு வர கொஸ்டின் என்ன தெரியுங்களா? அந்த ஹேர் க்ரோத் ஆயிலுக்கும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலும் யூஸ் பண்ணுறது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? இது ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில், அதாவது பொடுகு எண்ணெய். வாரத்தில் 2 நாள் நீங்கள் தலைகளுக்கு முன்னாடி சொந்தம் நெத்தியில் ஒழுகிற அளவுக்கு வைக்கணும். அப்புறம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் எடுத்துக்கணும். ஹேர் க்ரோத் ஆயில் நெக்ஸ்ட் டேலேருந்து ஹேர் வாஷ் எடுத்துலேருந்து அடுத்த நாள்லேருந்து இதை ரெகுலராக பிளெயின் கோகனட் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சிங் நோ. நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா மிக்ஸ் பண்ணலாமா, ஒரே டைமில் யூஸ் பண்ணலாமா? கிடையவே கிடையாது. ஹெவி ஆயில், இது ரெகுலர் ஆயிலாக யூஸ் பண்ண முடியாது. இதுதான் ரெகுலர் ஆயில். நம்மளோட ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸ்டே ஹெல்தி.